அண்மை செய்தி. சட்டப்பேரவை வளாகத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் எஸ்பி வேலுமணி சந்திப்பு மேற்கொண்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் பாண்டியராஜன் அழைப்பில் உள்ளார். பாண்டியராஜன், வணக்கம். இந்த சந்திப்பானது எதற்காக? மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்கள். சட்டப்பேரவையில் இன்று எம்எல்ஏக்கள் பதவி பிரமாண நிகழ்வு நடைபெற்றிருந்தது. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் 2 குழுக்களாக தனித்தனியாக அவர்கள் பேசிக் கொண்டிருந்த நிகழ்வுகளை நம்மால் இங்கு பார்க்க முடிந்தது. குறிப்பாக முன்னாள் அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி, காமராஜ் உள்ளிட்டவரெல்லாம் தனித்தனியாக நின்று 2 பிரிவுகளாகவே அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததையும் ஆலோசித்துக் கொண்டிருந்ததையும் நாம் பார்த்தோம். எஸ்பி வேலுமணி திமுகவினுடைய இருந்த செந்தில் பாலாஜியுடன் நீண்ட நேரமாக சட்டப்பேரவை வளாகத்தில் பேசிக் கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளாக எம்எல்ஏக்களுடைய ஓய்வு அறைகள் இருக்கும் அந்த பகுதியில் நின்று இருவரும் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக கரூரிலிருந்து கோவைக்கு சென்று அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவாக செந்தில் பாலாஜி இருக்கிறார். திமுகவை சேர்ந்தவராக செந்தில் பாலாஜி இருக்கிறார். இந்நிலையில் அதிமுகவிற்குள்ளாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் சட்டமன்ற குழு தலைவராக யார் இருக்கப் போகிறார்கள், மேலும் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவருடைய பதவியை மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, அதிமுகவில் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி திமுகவில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுடன் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருந்தார். அந்த ஆலோசனை என்பது மிகவும் தீவிரமாக அவர் பேசிக் கொண்டிருந்த காட்சிகளையும் சட்டப்பேரவை வளாகத்திலே நம்மால் பார்க்க முடிந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.